பத்து பத்திரம் வாழ்க்கை பத்திரம். இந்த பத்து பத்திரம் வாழ்க்கை பத்திரம் சித்தாந்தத்தை நம்ம பேசினாலே எல்லாருமே பத்து பத்திரம் வாங்கணுன்ற ஒரு முழு உற்சாகத்துக்கு வந்துருவாங்க. அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம போறோம், நம்ம பேசுறோம், நம்ம எல்லாத்தையும் செயல்படுறோம். இப்போ பத்து பத்திரம் இருந்து நீ இருக்கிற எல்லாரையும் சுத்தி பார்க்க சொல்லுங்களேன். பத்து பத்திரம் இருக்கிற ஒரு எத்தனையோ பேர் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்கள இல்லை எந்த ஊர்ல இருந்தாலும் சுத்தி பார்த்தா அவர் பத்து பத்திரம் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர்களா இருப்பாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. பத்து பத்திரம் நீங்க வளசரவாக்கத்துல இருந்தாலும் சரி, அது மதுரையில ஒரு ஏரியால இருந்தாலும் சரி, பத்து பத்திரம் இருக்கிற எல்லாருமே ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி போட்டிருந்த அந்த பத்து பத்திரம் அவங்கள மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா மாத்தி இருக்கும். அப்ப இந்த பத்து பத்திரம் இருக்கணும்ன்றது மிகப்பெரிய கோடீஸ்வர வெற்றி. பத்து பத்திரம் ஒரு கோடீஸ்வர வெற்றி. பத்து பத்திரம் என் தலைமுறையின் கோடீஸ்வர வெற்றி. மினிமம் பத்து பத்திரம்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அது 500 பத்திரம் வரலும் கிளாஸ் எடுக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் இலக்கு, முதன்மையான இலக்கு, என்னுடைய முதல்ல அடைய போற இலக்கு பத்து பத்திரம். அதனால அந்த பத்து பத்திரத்தை பத்தி எல்லாருக்கிட்டையும் பத்திரமா, அற்புதமா, சூப்பரா, உங்களால தெரிந்த ஆதிவியில கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களை பத்தியும் நல்லா அழகா பேசி, அன்பா பேசி, அவங்களுக்கு பத்து பத்திரம் அவங்க குடும்பத்துல இருந்தே தீரணும், அவசியம், அத்தியாவசியம். பத்து பத்திரம்ன்றது ஒரு கடமை, முழு கடமை. ஒரு தந்தையாக பிறந்த ஒவ்வொரு கடமையும் 10 சொத்து சேர்த்து கொடுக்குறது. ஒரு தாயின் கடமை 10 சொத்து அவங்க வீட்டுக்கு சேர்த்து கொடுக்குறது. ஒரு குடும்பமாக பத்து பத்திரம் இருக்கணும், எல்லா குடும்பத்திலையும் பத்து பத்திரம் இருக்கணும்ன்றத ஆணித்தரமா அடிச்சு புரிய வச்சு, அன்பால அடிச்சு புரிய வைங்க. இது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு செயல், ஒரு அற்புதமான செயல், ஒரு புண்ணியமான செயல். ஒரு ஒரு வீட்லயும் பத்து பத்திரம் இருந்தா அந்த குடும்பம் வல்லரசா மாறுதுங்க. அந்த குடும்பம் வல்லரசா மாறினா அந்த நாடு வல்லரசா தன்னால மாறிடுங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் பத்து பத்திரத்தை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய வல்லரசு செயல். அந்த செயலை நாம் அனைவரும் ஒன்றாக, அற்புதமாக, உற்சாகமாக ஒரு நாட்டிற்காக நம்ம செய்வோம்னு நினைச்சு இறங்கி செஞ்சா இந்த தொழில் உங்களுக்கு அற்புதமா வந்துடும். பத்து பத்திரம் இல்ல, ஒரு வீட்டுக்கு 500 பத்திரம் கூட வாங்கி கொடுத்துடலாம். அப்போ இந்த உணர்வோடு செய்வோம். நாளைக்குள்ள அந்த பத்து பத்திரத்துல எல்லாரையும் முதல் பத்திரத்தை வாங்க வைப்போம். அந்த பத்து பத்திரத்துல பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் பத்திரத்தை வாங்கிடு, பேச்சே கிடையாது. முதல் பத்திரத்துக்கு காசை கொடுன்னு சொல்லி உரிமையோடு வாங்கக்கூடிய அனைவரையும் தொடர்பு கொண்டு உரிமையோட வாங்க சொல்லுங்க. உங்களால வாங்கணும், சைட்டுக்காக வாங்கக்கூடாது, உங்களுக்காக வாங்கணும். உங்களுக்காக வாங்க வச்சீங்கன்னா அது உங்களுடைய சேல்ஸ். கண்டிப்பாக நிலத்துக்காக நடக்கும், கம்பெனிக்காக நடக்கும், அதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக அவர் சொத்து வாங்கணும். உங்களுக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் இருப்பாங்க, உரிமையான நபர்கள். அவர்கள்ட்ட நாளைக்கு அந்த 10 நபர்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட சேல்ஸ் எடுங்க. நீங்க சத்தியமா உழைக்கிறீங்கன்னு அர்த்தம், சத்தியமா உரிமையா பேசுறீங்கன்னு அர்த்தம், சத்தியமா தைரியமா பேசுறீங்கன்னு அர்த்தம், சத்தியமா நீங்க உங்க தலைமுறைக்காக உழைக்கும் உண்மையான நபர்னு அர்த்தம், நீங்க சத்தியமா கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அற்புதமான நபர்னு அர்த்தம். இந்த பூமிக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நீங்க செய்யற மிகப்பெரிய புண்ணியமான செயல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட செயலை நல்லா செய்வோம். பத்து பத்திரமா முதியோர் இல்லமான்னு தெளிவா கேட்டுருங்க, தெளிவா புரிய வச்சிருங்க. பத்து பத்திரம் இருந்தா நம்ம வீட்டுல ராஜா மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா முதியோர் இல்லத்துல பரிதாபமா தான் இருக்க முடியும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. போக போக மிகப்பெரிய பொருளாதார உலகம். இந்த பொருளாதார உலகத்துல இப்ப உலகம் ஃபுல்லா போர் நடக்கிறது, ஒரே ஒரு போர் தான். இது பொருளாதார போர் மட்டுமே தான், வேற எந்த போரும் இதுல கிடையாது. பொருளாதாரத்துக்காக மட்டும்தான் இந்த போர் நடக்குது. இந்த பொருளாதாரம் எப்படி போரை உருவாக்குதோ, எதனால உருவாக்குது? பொருளாதாரம் சரியில்லை, அதனால போர் உருவாகுது. பொருளாதாரத்தை சரி செய்ய தான் இந்த பத்து பத்திரம். பொருளாதாரத்தை சரி செய்யறது தான் இந்த 500 பத்திரம். அப்ப பொருளாதாரத்தை சரி பண்ணணும். அப்ப அமைதியான சூழ்நிலை நிலவும். அப்ப அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணிடுவோம். நம்ம அனைவரு கைகளையும் இந்த போரை நிறுத்தும் ஆற்றலே இருக்கு. பொருளாதாரத்தை சீர்படுத்தினா போரெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ பொருளாதாரத்தை கட்டமைப்போம், சரிப்படுத்துவோம். நம்மை சுற்றி இருக்கிற நம்மளால முடிஞ்சது உலகத்துக்கு எவ்வளவு பேர் குடும்பத்தை சுபிக்ஷமாக்க முடியுமோ, பொருளாதார ரீதியா சுதந்திரம் அடைய வச்சிட முடியுமோ, பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கொடுத்துட முடியுமோ கொடுத்துடணும். நம்ம டீமுக்கு சொல்லி கொடுத்துடணும், அவங்களையும் அடைய வைக்கணும், நாமளும் அடையணும். இதுதான் பணி, வேற என்ன. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்க வைப்போம், வெற்றி அடைய வைப்போம், தொடர்ந்து சொத்து வாங்க வைப்போம், பொருளாதாரத்துல மேன்மை அடைவோம், பொருளாதாரத்துல வல்லரசாக மாறுவோம். பத்து பத்திரமா முதியோர் இல்லமா? கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. பத்து பத்திரமா முதியோர் இல்லமா?